இட்லி தோசை பேட்டர் ரெடி பண்ணுறது ஒரு பெரிய டாஸ்க் தாங்க. ஆனால் மாவு மட்டும் ரெடி பண்ணிட்டோம், ஒரு 5 நாளைக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுன்னு பிரச்சனையே இல்லை. மாவை கையில் நல்லா பீட் பண்ணணும், அப்போ தான் ஃப்ளஃபியான டெக்ஸ்சர் வரும். மாவை குக்டாப் கீழே இருக்க அவனில் லைட் போட்டு 6 மணி நேரம் ஃபர்மெண்ட் பண்ணணும். அன்னைக்கு லைப்ரரி போயிட்டு வரப்போ அங்கே ஒரு முயலை பார்த்தேன். கொஞ்ச நேரம் என் கூட ஃப்ரீஸ் கேம் விளாண்டு தான் இருந்துச்சு. நான் மூவ் ஆனதுக்கப்புறமா ஓடி போயிடுச்சு. இப்போது நம்ம பார்க்குற பிரிட்ஜு கீழே தான் 401 ஹைவே இருக்குது. இதுதான் வேர்ல்ட்லே பிஸியஸ்ட் ஹைவேன்னு சொல்லுவாங்க. 8 மணி நேரத்துக்கு அப்புறமா மாவு நல்லாவே ஃபர்மெண்ட் ஆகிருக்கு. ஜென்ரலாகவே இந்த மெத்தடில் 6 மணி நேரம் ஃபர்மெண்ட் பண்ணதே போதும். 4 கப்பு இட்லி அரிசி, 1 கப்பு உளுந்து, 10 வெந்தயம், இந்த காம்பினேஷனில் தான் இந்த மாவு நான் ரெடி பண்ணியிருக்கேன். ரவா, பேக்கிங் சோடா எதுவுமே இல்லை. மாவு அரைச்சதுக்கப்புறமா தேவையான அளவு உப்பு மட்டும் போட்டு ஃபர்மெண்ட் பண்ணாலே போதும். எங்கள் வீட்டில் எப்போவும் துணி இட்லி தான் பண்ணுவோம். இந்த இட்லி பாத்திரம் நான் கனடா வரப்போ இந்தியாவிலேருந்து வாங்கிட்டு வந்தது. எல்லா குழியிலையும் மாவு ஊற்றி ஒரு 8 நிமிஷம் ஸ்டீம் பண்ணி எடுத்தால் போதும், இட்லி வந்துடும். துணியில் பண்ணுற இட்லி தான் எப்போவுமே சாஃப்டாக இருக்கும், எண்ணெய் தேய்ச்சி பண்ணுற இட்லியோட கம்பேர் பண்ணுறச்ச. இந்த மாவில் தோசை ஊற்றலாம், ஆனால் தோசை கலர் மட்டும் கொஞ்சம் ஒயிட்டாக இருக்கும். நல்லா ப்ரௌனாக கிறிஸ்பியாக தோசை வரத்துக்கு 3 கப் இட்லி ரைஸு, 1 கப் உளுந்து, 10 வெந்தயம், 2 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 2 ஸ்பூன் துவரம்பருப்பு, 2 ஸ்பூன் அவல், இது எல்லாத்தையும் ஊற வச்சு அரைச்சோன்னா தோசை மாவு ரெடி ஆயிரும். நீங்கள் நெக்ஸ்ட் டைம் இட்லி தோசை மாவு அரைக்கிறப்போ இந்த மெத்தடை யூஸ் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கும் கிறிஸ்பியான தோசையும் நல்லா சாஃப்டான இட்லிஸும் கிடைக்கும்.